ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சுவையை விட சூப்பராக வரக்கூடிய இறால் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் எந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க 30 மினிட்ஸில் சூப்பரான இறால் பிரியாணி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டே ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஆந்திரா காரம், 1 டீஸ்பூன் உப்பு, கிறிஸ்பினஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் 2 கப் பாஸ்மதி ரைஸையும் கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். ஆல்ரெடி மேரினேட் பண்ண ப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 60% ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம அரிசி வேக வைக்கிற தேவையான அளவுக்கு தண்ணி வைக்கணும். இந்த பிரியாணியை நான் என்னோட ஸ்டைலில் எந்த வித சீக்ரெட்ஸ் இல்லாமல் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவ்வளோ முக்கியம், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிற தண்ணியில் நான் காட்டியிருக்க அளவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாஜீரா, 2 பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இப்போ நம்ம இறால் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்க்கணும். அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதை கொதிக்க விடணும். அரிசி நல்லா 60% வெந்த உடனே அதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகா, 1 கை நிறைய புதினா, வெட்டி வச்ச 3 தக்காளி, 1 கை நிறைய மல்லி இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்குற டைம், அதுக்கு அடுப்பில் ஒரு பிரியாணி சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம ஏற்கனவே ப்ரானும் ஆனியனும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எண்ணெயும் சேர்க்கணும். அந்த எண்ணெயை சேர்த்தா பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சாஜீராவை சேர்த்துக்கணும். அது நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்க்குறேன். அதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதே மாதிரி நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். அப்போ தான் ஒரு பர்ஃபெக்ட் ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். இது நல்லா வதங்கினோடனே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும். அப்போ தான் அதோட கலர் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்க்கணும். இந்த பேஸ்ட்டு தான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அது நல்லா பச்சை வாசனை போனதும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் எடுத்து வச்சிருந்த 1 கப் தயிரை சேர்க்குறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அது கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். நீங்கள் என்ன கரம் மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணால் பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இந்த தம் பிரியாணி ஸ்டைலில் சூப்பராக செய்வாங்க. இப்போ நான் 60% ஃப்ரை பண்ண ப்ரானை சேர்க்குறேன். ப்ரானை சேர்த்து நல்லா கலந்து விடணும். மசாலா எல்லாம் ப்ரானில் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ நம்ம வடித்து வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்க்குறோம். ரைஸை ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே கொஞ்சம் சாஃப்ரான வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்க்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் ட்ரை கலரில் கிடைக்கும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண ஆனியன்ஸை தூவி லிட்டை க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் வச்சு தம் போட்டுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி கிடைக்கும். இதை மட்டும் சும்மா சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அப்படி இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி நான் உங்களை ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுக்கு நீங்கள் அஃப்ராஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye.